இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2வது நாளில் கூட நாம் இயேசுவின் பிறப்பினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி தியானிக்க இருக்கின்றோம். முதல் நாளிலே நாம் பார்த்தோம், முதல் நாளிலே நமக்கு சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பிறப்பின் பண்டிகை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த 2வது நாளிலே இயேசுவின் பிறப்பு பயத்தை நீக்குகிறதாக காணப்படுகின்றது. பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி இவ்வாறு சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பாருங்க, இந்த தேவ தூதர்கள் எல்லாம் வயல்வெளியிலே தங்கி இருக்கும் மேய்ப்பரிடத்திலே வந்து இயேசுனுடைய பிறப்பை குறித்து அறிவிக்க வந்தாங்க. அப்படி அவங்க வந்த போது அவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை அப்படியே பிரகாசமாயிற்று. அப்போ அந்த மகிமையை பார்த்த போது அந்த மேய்ப்பர்கள்லாம் பயந்து என்ன செய்யறாங்க, நடுங்குறாங்க. இது என்ன, புதிதாக ஒன்று வெளிச்சமாக தெரிகிறதே, ஒளியாக தெரிகிறதே, மிக பிரகாசமாக இருக்கிறதே என்று சொல்லி பாருங்க, அவங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அன்றைக்கு மோசே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசே ஆண்டவரிடத்திலே பேசிவிட்டு கற்பனைகளை வாங்கி கொண்டு சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்கும் போது பார்த்தார் என்று சொன்னா அவருடைய முகம் பிரகாசமாயிருந்ததாம். அப்ப ஜனங்கள் சொன்னா, உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல, ரொம்ப அப்படி வெளிச்சமா இருக்குது, ரொம்ப பிரகாசமா இருக்குதுன்னு சொல்லி உடனே மோசே என்ன சார் முக்காடிட்டு தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஒளி பிரகாசத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அப்ப இன்றைக்கும் பாருங்க, அந்த இயேசு பாலன் பிறந்த உடனே அந்த தேவ தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்து இந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்க வரும்போது அவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அதை பார்த்தோன்னு மேய்ப்பர்கள்லாம் பயந்து நடுங்குறாங்க. அப்படி பயந்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பரிடத்துல தான் வந்து தேவதூதன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்காகத்தான், உங்களுடைய பயத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த இயேசு பாலன் பிறந்திருக்கின்றார். பாருங்க, இன்னைக்கு நாமும் கூட நிறைய நேரங்களில ரொம்ப பயப்பட பிள்ளைகளாக நாம இருக்கிறோம்ல. எனக்கு இந்த பிரச்சனை வந்துருமோ, இந்த காய்ச்சல் வந்துருமோ, இந்த நோய் வந்துருமோ, அல்லது என்னுடைய வேலையில இப்படிப்பட்ட பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துருமோ, இப்படி பலவாறாக நம்ம குழம்பி கொண்டிருக்கிற, நம்மை குழப்புகிற அநேக பிரச்சனைகள் பாடுகள்லாம் உண்டு. ஆனா அவற்றின் மத்தியிலே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி. வேதத்துல எத்தனையோ இடங்களிலே ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். நம்ம கலங்குகிற ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவர், நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே என்று சொல்லி நம்முடைய பயத்தை நீக்குகிறவராக அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனா நாம் அதை உணர்றதே இல்லைல்ல. அது ஒரு பாடலின் வரிகள் இவ்வாறு சொல்லுகிறது, பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம், பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம், பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாருங்க, பயப்படாதீங்க, உன்னுடைய வலது கரத்தை பிடித்து, நம்ம ஏசாவில நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ கலங்காதே திகையாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம நிறைய காரியங்கள் நம்மை தேற்றுகிறவராக இருக்கின்றார். பாருங்க, இந்த இயேசு பாலகன் நம்முடைய உள்ளத்திலே பிறப்பார் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தை அவருக்கென்று திறந்து கொடுத்தோம் என்று சொன்னால், உங்களுடைய பயங்கள், என்னுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். வேதத்துல எத்தனையோ இடங்களிலே ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல அநேக இடங்களிலே கூறியிருந்தாலும், நம்ம அநேக நேரங்களிலே வாசித்திருந்தாலும், நம்மை விட்டு இந்த அளவும் பயம் நீங்கவே இல்லை, இல்லையா? நம்ம வேதத்தை வாசித்தான் வெளியில போயிருப்போம். ஐயோ, நான் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருவேனா, நான் ஒர்க் பண்ற இடத்துக்கு போயிருவேனா, எத்தனையோ பயங்கரங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கிடையிலும் ஒரு பாதுகாப்பு யார்? அவர் மாத்திரமே. ஏன்னா அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. அவருடைய பிறப்பு நமக்கு பயத்தை நீக்குகிற ஒரு பிறப்பாக என்ன செய்யுது
காணப்படுது. ஒரு நாள் ஒரு சகோதரியோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அம்மாவும் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வயிறு வலி ரொம்ப நாளா இருக்குது, நான் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், அவங்க கொடுக்குற அந்த மெடிசின் அந்த ஒரு சில நாட்கள் தான், அப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த வயிறு வலி வந்துருது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க, இந்த டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க. ஐயோ வேண்டாம், ஸ்கேன் பண்ண வேண்டாம், ஏன்னா ஸ்கேன் பண்ணா ஸ்கேனை பார்த்துட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்க, அந்த நோயினுடைய தன்மை புரியாம அவங்களுக்கு பயம், அதுக்காக ஒவ்வொரு இடத்துக்காக மருந்து மாத்திரை அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த நோயின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி டாக்டர்ஸ் மெடிசின் கொடுத்தாதான் அந்த நோய் தீரும் இல்லையா? ஆனா அதுக்கு பயம், அந்த ஸ்கேனை பார்த்து எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவங்க நோய் எப்படி தீர முடியும் இல்லையா? இப்படி நம்ம நிறைய வேளையில நாம கூட அப்படித்தான் இருக்கிறோம். ஐயோ எனக்கு அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு சொல்லி தேவையற்ற பயங்களோடு நினைச்சிதோம். நாம நிறைய வேளைகளே அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த பிறப்பின் பண்டிகையாவது இயேசு பாலகனின் வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு நம்ம அவற்றை கற்றுக்கொண்டு பயம் நீங்கி நாம் வாழ முடியும். எப்போ நம்ம அவர் பேரில் நம்பிக்கையா இருக்கும்போது, அன்றைக்கு இயேசு பாலகன் பிறந்த நாட்களிலே எப்படி தேவதூதர்கள் இறங்கி வந்து அன்றைக்கு மேய்ப்பர்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கிறாங்களோ, அதை போல இன்றைய நாட்களிலும் இந்த 2000 ஆண்டுகளுக்கும் பிறகும் கூட இந்த இயேசுவானவர் நம்முடைய பயத்தை நீக்குகிறாராக இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதை நம்ம என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? இன்றைய நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த டிசம்பர் மாதங்களிலே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, எங்களுடைய பயங்களை நீக்குவதற்காகத்தானே நீங்க இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்தீங்க. இப்ப எனக்கு இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் இருக்குது. சின்ன குழந்தைங்க கூட என்ன செய்வாங்க, சின்ன ஒரு சவுண்டு கேட்டா கூட ஏதோ பயந்துடுறாங்க இல்லையா? அப்போ ஒரு பெரியவங்க கூட அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு நைட்டு படுத்திருக்கும் போதோ ஏதோ தூங்கும் போதோ ஏதோ சின்ன சவுண்ட் கேட்டா நம்ம திடீர்னு நினைச்சிடறோம், பயந்துடும். ஆனா நம்ம நினைக்கல, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க, எனக்காகத்தானே அவர் பிறந்தாரு, என்னுடைய பயத்தை நீக்குவதற்காகத்தானே அவர் பிறந்தாரு அப்படிங்கிற வேத வசனங்களை நாம் மறந்து போகிறோம். நிறைய வேளையில நிறைய முறைகளிலே ஏசப்பா நம்மளோடு சொல்லுவார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத என்று சொல்லி நமக்குள் இருந்து நம்மை தேற்றி கொண்டே இருக்கிறார், நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய விசுவாச கண்களால் நாம் அதை பார்க்க முடிவதில்லை. நாம் விசுவாசித்து நடப்போம், அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயங்கள், எத்தனையோ பயங்கள் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கும். என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்குமா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் இருக்கிறேனே, இதுல ஒரு மாற்றம் ஏற்படுமா, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளோடு பல பயம் நிறைந்த வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பண்டிகை நாட்களிலே புதியதாக நம்ம ஆண்டவரிடத்திலே, இயேசப்பா, நீங்க என்னுடைய பயத்தை நீக்குவதற்கான இந்த உலகத்துல பிறந்தீங்க, என்னுடைய பயத்தை எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும் போது நிச்சயமாக அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறப்பார் என்று சொன்னால் நம்முடைய பயங்கள் எல்லாம் நீங்கி நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 2வது நாளின் கூட நாங்கள் உம்முடைய பிறப்பின் நன்மை என்ன, எங்களுடைய பயங்கள் எல்லாம் உம்முடைய பிறப்பின் ஆண்டவரே பிறப்பின் மூலமா எங்களுடைய பயங்கள் எல்லாம் நீங்குகிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா, நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. என்னுடைய மனதிலே அநேக பயங்கள், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், என்னுடைய வேலை வாய்ப்பை குறித்த பயம், என்னுடைய பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கை, அவருடைய கர்ப்பத்தின் கனி, இப்படி பல பயம் நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பயங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு இந்த நாட்களிலே எங்களை விட்டு நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில நாங்கள் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தோடு மன நிறைவோடு அப்பா, நாங்கள் உண்மை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் உண்மையான பரிபூர்ண மகிழ்ச்சியாய் நாங்கள் மகிழ்ச்சியை பெற்று ஆண்டவரே உமக்குள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மேலும் ஐயா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், கஷ்டங்கள், கவலைகள், பாரங்கள், பாடுகள், நோவுகள், ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாத அநேக காரியங்கள் உள்ளத்திலே மறைந்திருந்தால் ஐயா, இந்த நாட்களிலே பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்க சாமி. உம்முடைய தெய்வீக ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.